ஹலோ காய்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறேன்? சாத்துக்குடி ஜூஸ் போட போகிறேன். 3 கிலோ 100 ரூபான்னு விற்றான். சரி 3 கிலோ 100 ரூபாவே வாங்கிடணும்னு பார்த்தா, நார்மலாக இப்போ நல்ல பழம் வந்து 1 கிலோ 80 ரூபா இருக்கும். 80 ரூபாலேருந்து 100 ரூபா இருக்கும். 80 தான் இருக்கும் மேக்ஸிமம். 3 கிலோ 100 ரூபான்னு வாங்கிட்டேன். 10 பழம் போட்டாலும் இங்கே சாறு, இந்த மிக்ஸி ஜார் ஃபுல்லாக நிறைய மாட்டேங்குது. இந்த ஒரு கிளாஸ் நிறைய மாட்டேங்குது சாறு. இதுவே நீங்கள் 1 கிலோ 100 ரூபா 80 ரூபாய்க்கு வாங்குறது 2 பழம் போட்டாலும் நிறைஞ்சிரும். அது இனிப்பாக வேறு இருக்கும். அதில் இது சுத்தமாக இனிப்பு இல்லை. இனிப்பு ஓகே, ஆனால் ரொம்ப புளிப்பு தான் இருக்குது. அது நல்லா இனிக்கும். எல்லாம் வெட்டியாச்சு. ஆல்ரெடி ஒன்று போட்டேன் நேற்று. இது அப்படியே வீடியோ எடுத்துருவோன்னு வீடியோ எடுத்துட்டேன். இங்கே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முன்னாடியே ஜூஸ் போடுறேன். இப்போக்கு எத்தனை? இப்போக்கு 1 2 3 4 5 6 7 பழம் வெட்டிட்டேன். ஜூஸ் மிஷின் இது 2500 வாங்கினது. வாங்கி 2 வருஷம் ஆகிட்டு. பழசாகிட்டுன்னா யூஸ் பண்ணதில்லை. ஒரு 2 மாதம் 3 மாதமாக, ஒரு 5 மாதமாக யூஸ் பண்ணலை. அதனால் ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி சூப்பரானது. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்கேன். 3000 2000 5000 ரூபாயிலேருந்து இருக்குது. இப்போ கடை ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வாங்கிடலாம் ஆன்லைனில். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். உங்களுக்கு வேணுன்னா வாங்குங்க. வீட்லேயும் அழகாக போடலாம். இந்த பழம் தான் இப்படி இருக்குது. நல்ல பழம் வந்து நல்லா ஃபுல்லாக நிறைஞ்சிரும். மாதுளை ஆரஞ்சு போடலாம். இது பழம் மோசம். இன்னொரு வீடியோவில் போட்டு காட்டுறேன். இப்போலாம் ரொம்ப பொடி பழம், ஆனால் சாரே இல்லை. 3 கிலோ 100 ரூபானா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னா இனி வாங்கக்கூட முடியாது. இது தோலை வர வலுவலுன்னு இருக்குது. ஏதோ எண்ணெய் ஏதோ தடையிருப்பான்னு நினைக்கிறேன் வாங்கட்டுன்னு. சீப்பாக கிடைக்குன்னு வாங்கிடக்கூடாது. இப்படி தான் கொய்யாக்காய் வாங்கினேன். 2 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அதில் ஏதோ ஒரு ஆவி வச்சுருக்கான் வலுன்னு. நெக்ஸ்ட் டைம் அதுவும் வாங்கக்கூடாது. இந்த ஸ்மார்ட்னு ஒரு இடத்துல பால் வாங்கினேன். அதில் எக்ஸ்பிரி டேட்டே முடிச்சு போய் தான். தயிரும் அதே தான். 1/2 லிட்டர் 10 ரூபாய்க்கு தரான். இல்லைங்க, இத்தனை பழம் போட்டு இவ்வளோதான் வந்திருக்கு. நீ சுகர் போட்டு ஐஸ் போட்டு குடிக்க வேண்டியதுதான். அப்படியே கட் பண்ணிக்கோ. தேவையான அளவு 1 இதே போதுதான். கொஞ்சம் புளிப்பு இருக்கனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். போட்டாச்சு. இப்போ ஜூஸை ஆட் பண்ணிவிடுவோம். அதில் ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜில் போடாமல் விட்டாச்சு. அதனால் ஐஸ் இல்லை. இனி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தா முடிச்சு போச்சு வேலை. இது வியட்நாம் மிக்சி, நல்ல பிராண்டு. அதுக்கு இன்றைக்கி ஒரு அடுப்பு போட்டேன். அடுப்பு மோசமாக இருக்குன்னு ஒரு அடுப்பு ஆர்டர் போட்டேன். வெறும் பட்டன் கூட கிடையாது. அவ்வளோ மோசமாக இருக்குது. கீழே திறந்து இதை வச்சு தான் ஆன் பண்ணணும். அடுப்பு போட்டேன். அது பழைய அடுப்பாக தந்துருக்கேன். உடஞ்ச அடுப்பாக அமேசானில் ஆர்டர் போட்டுறேன். அண்ணா இருக்குது பாருங்க பாக்ஸ் கூட. அதையும் நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன் என்னாச்சுன்னு. இப்போ ஜூஸ் அரைக்க நான் முன்னாடிலாம் இந்த ஜூஸு டெய்லி குடிப்பேன். குடிக்காத நாளே இருக்காது. யாருக்கெல்லாம் சாத்துக்குடி ரொம்ப பிடிக்குமோ ஜூஸு, க்ரீன் கலர் ஹார்ட்டை போட்டு சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை. ஐஸ் போட்டு குடிக்க செம்மையாக இருக்கும். ஓகே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.